இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்யறதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு பலப்படுத்துகிறாரு. இன்னைக்கு டிவி சேனல் மூலம் உண்ணி தள்ளுகிறாரு. எழும்பி பட்டணத்துக்குள்ள போ, நான் உன்னை கொண்டு செய்ய காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. அன்னைக்கு சொன்ன வார்த்தைகளும் வெறுமையாகாது. அன்னைக்கு பிதாக்கள் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரு. சும்மா ஒன்னும் தெரிந்து விடலைங்க, சும்மா ஒண்ணு அவங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணல, சும்மா ஒண்ணு உங்களை முன்குறிக்கல. ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு. இந்த கடைசி கால அபிஷேகத்தை உங்களை வந்து கட்டவிழ்க்கணும் தான். ஏதாவது ஒரு மனுஷன் வேணும், கர்த்தர் கிரியை செய்யணும். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்தத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு டிவி சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அந்த தேவ திட்டம் உங்க மேல இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வல்லமை உங்களை வெளிப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த கடைசி கால தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அந்த வல்லமை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார்.